இன்றைக்கி நம்முடைய அவினாஷ் ஆயில் மில்லில் வந்து பார்த்தோன்னா நம்ம கடலைக்காய் ஓட்ட போகிறோம். கடலைக்காய் பார்த்தோன்னா கடலைக்காய் இல்லை, கடலைக்காயிலேருந்து வந்த பருப்பு, கடலைப்பருப்பை நம்ம வந்து ஆயில் எடுக்க போகிறோம். அதுலேருந்து எண்ணெய் எடுக்க போகிறோம், கடலை எண்ணெய் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல கடலைப்பருப்பு தேர்ந்தெடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி தாங்க இது. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா தெரியும், குவாலிட்டிக்கு நல்லா முதல் தரமான கடலை பயிர் எடுத்துக்கிட்டோம். முதல் தரமான கடலை பயிர் எடுத்தால் தான் எத்தனை லிட்டர் எண்ணெய் வருது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தா நம்ம எடுத்துக்கூடிய அளவு பார்த்தோன்னா 15 கிலோ எடுத்துருக்குறோம். 800 கிராம் வந்து இந்த பக்கெட்டோட வெயிட்டு, கடலை பருப்போட வெயிட் வந்து 15 கிலோ. ஸோ 15,800 எடுத்துருக்குறோம். இந்த 15,800 வந்து பார்த்தோன்னா நம்ம ரோட்டரி செக்கில் போட்டு ஆட்டி பார்க்கலாம். அன்றைக்கி ரோட்டரி செக்கில் ஆட்டும்போது எத்தனை லிட்டர் எண்ணெய் வருது, இதுக்கு செலவு என்ன ஆகுது, இதுக்கு லாபம் எப்படி நம்ம இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு முழு தகவலையும் 1 by 1 நம்ம காட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பயிர் எடுத்துக்கிட்டோம். அந்த கடலைப்பயிர் வந்து நம்ம இப்போ செக்கில் கொட்டி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செக்கை ஓட விட்டுருவோம். செக்கை சுத்த விட்டாச்சு. செக்கை சுத்த விட்டதுக்கப்புறம் இந்த கடலைப்பயிர் எடுத்து அதில் கொட்டிக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட 15 கிலோ கடலைப்பயிர் வந்து இதில் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நசுக்க ஆரம்பிச்சிச்சு கடலைப்பயிரை. இது எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு நம்ம தெளிவாக நம்ம நேரில் காமிக்கிறேன். நம்ம எடுத்துக்கூடிய கடலைப்பயிர் வந்து பார்த்தோன்னா நல்ல முதல் தரமான கடலைப்பயிர் தாங்க. ஏன்னா கடலைப்பயிரில் தரமான கடலைப்பயிர் போட்டால் தான் எத்தனை லிட்டர் எண்ணெய் வருங்கிறத நம்மளால் காமிக்க முடியும். இல்லை, கொட்டி விட்ட கடலைப்பயிரில் பார்த்தா எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் வந்து 1 நிமிஷம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளாம் வீடியோ லேட்டாக தான் வீடியோ எடுத்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓரளவு கடலைப்பயிர் பூரா ஓரளவு நசுங்கிடுச்சு. செக்கு ஓடி முடிஞ்சிருச்சு, எண்ணெயும் ஓரளவுக்கு நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே புண்ணாக்காயிடுச்சு. மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு உண்டான பாத்திரத்தை, அதாவது இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை நம்ம எடை போட்டுக்கிறோம். இந்த பாத்திரத்தை தான் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தை முதல்ல எடையை போட்டுக்கிறோம். இந்த பாத்திரத்தோட வெயிட் 1,400 இருக்குதுங்க. இந்த பாத்திரத்தோட வெயிட் இந்த பாத்திரம் தான் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது ஊற்றி அதுக்கப்புறம் முழு கொள்ளால் வேணான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தோட வெயிட் 1,400. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அங்கேயே கொண்டு வச்சுக்கிறோம். ஏன்னா எண்ணெய் எடுத்து ஊற்றுறது சௌகரியமாக இருக்கணும்ல. இந்த இடத்துல எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புண்ணாக்கு எடுக்க போகிறோம். புண்ணாக்கு அள்ளி இந்த பக்கெட்டில் போட்டுக்க போகிறோம். இந்த எண்ணெய் பூரா அதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அந்த பாத்திரத்துலேயே. இதை நம்ம தூக்கிட்டு போய் இப்போ எடை வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கொண்டாந்து அந்த பாத்திரத்தோடு வச்சுட்டோம். இதோட மொத்த எடை வந்து பார்த்தோன்னா 7.5 7,500 இருக்குதுங்க. 7,500ல் 1,400 போச்சுனாக்கா பாக்கி 600ங்க. 600ல் வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் எடுத்து வந்துக்கிட்டோம். 6,100 6,100. இதை வகுத்த 900 கிராமுங்க. பார்த்தீங்கன்னா 6,700 தாங்க எண்ணெய் வருதுங்க. 6.25 லிட்டர் தான் வருது. 7 லிட்டர் ஒன்று எதிர்பார்த்தேன். 7 லிட்டர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 7 லிட்டர் வரல. 6.25 லிட்டர் தான் எண்ணெய் வருதுங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கடலைப்பருப்பு வாங்கினது வந்து 115 ரூபா வாங்கியிருக்கிறோம். 1 கிலோ கடலைப்பயிர் வந்து என்ன முதல் தரமான பயிருங்கிறதால 115 ரூபா. இப்போ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு கடலைப்பயிரெல்லாம். அதில் ரேட்டு கொஞ்சம் அதிகம் கொடுத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்படியே இது நீடிக்குமா இல்லை தொடர்ந்து கடலைப்பயிர் அதிக விலைக்கு போகுமா என்னன்னு தெரியல. அதில் இப்போதைக்கு 115 ரூபான்னு வாங்கணும். திரும்ப கடலைப்பயிர் இன்னும் வாங்க போகணும். இன்னும் சரி ஜெயங்கொண்டம் மண்டிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டிக்கே போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே போனால் கொஞ்சம் 8,500க்கு, அங்கேயும் 8,600 கிடைக்குதுங்க. பார்க்கலாம் பின்னாளைக்கு எங்கே போய் வாங்கலாம்னு சொல்லி. டைம் கிடைக்கல நமக்கும். ஒரு கடலையை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு எள்ளு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அதை போய் நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது.
அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தடுமாற்றமாக தான் நம்ம கம்பெனி போயிட்டுருக்குது. அதனால் விரைவில் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆள் ரெடி பண்ணுறதான் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி நம்பிக்கையாக செய்கிறோமோ அதேமாதிரி நம்ம நம்பிக்கையான ஒரு ஆள் கிடச்சின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கூலி ஆள் செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கேயா போகலாம். ஏன்னா நம்ம என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மில்லு வந்து வீட்டுக்காரமாக இருக்காங்க, தம்பி பையன் இருக்காங்கலாம் பார்த்துக்குவாங்க. இன்னும் அதில் என்ன பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கிறதால அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் சரியாக போயிடுது. அது பார்க்கறதுக்கு ஒரு ஆள் பத்தலை. அதுவும் பார்த்தீங்கன்னா மில்லு வேலை டைட்டாக இருந்ததுன்னா அங்கே ஆடு மாடு பட்டினி கிடந்து போயிடும். ஸோ அதெல்லாம் அதை பற்றி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே வர்றேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து வெயிட் வந்து பார்த்தோன்னா 6.25 லிட்டர் என்ன வந்திருக்கு. சரி ரைட்டு, இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.